எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் ஒரு முக்கியமான ஃபோன் கால் ஆடியோ வெளியாகி இருக்குது. அது யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கும் அவர்களுடைய மகனுக்கும் இடையில் நடந்த ஒரு ஃபோன் கால் ஆடியோ சம்மந்தப்பட்ட ஆடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. மிக பெருமளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அந்த ஆடியோவை கேட்கும்போது நம்ம ஜெயம் ரவிக்காக அழுவுறதா இல்லை அவங்களுடைய மகன்களுக்காக அழுவுறதா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த சிறு பையன் பார்த்தீங்கன்னா சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே அந்த டோன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளை கண்கலங்க வைக்குது. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது, அது எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க ஜெயம் ரவியும் அவருடைய சிறு மகனும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே 2 நாட்களாக பரபரப்பாக போயிட்டுருக்கிறது ஜெயம் ரவியுடைய இன்டர்வியூ தான். அவர் இன்டர்வியூவில் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டார். என்னன்னு சொல்லிட்டாருன்னா, எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்சது என்னுடைய பையன்தான். என்னுடைய பையன்கிட்ட கூட என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க. அவனை ஸ்கூலுக்கு அனுப்பும்பொழுது கூட பாடி கார்டு போட்டு அனுப்புகிறாங்க. நான் வாழ்க்கையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தனால் என் பையனோட சேர்ந்து டிக்டாக்குங்கிற படத்தை நான் பண்ணேன். அந்த படத்தை பண்ணும்போது அவன் கூடயே தான் நான் எப்பயுமே இருப்பேன். அதுதான் என் மொத்த வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். ஆனால் என் பையனை இன்னைக்கு பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்படி நரக வேதனையாக இருக்குது. இது இப்படியே நீடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தால் நான் செத்துருவேன். இங்கே பாருங்கள், நான் இப்பயே கையை எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது நான் ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்னும் இதுக்கு மேலே என்னால் வலியை தாங்கிக் கொள்ள முடியாது. என் பையனை நான் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறதை பார்த்தா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக மிக பெருமளவுக்கு வலியாக இருக்கும். உண்மையாலும் நேயர்களே, அந்த ஒரு குறிப்பிட்ட அவருடைய இன்டர்வியூ பார்க்கும்போது அவ்வளோ கண்கள் கலங்கும். நம்ம எல்லாருக்குமே அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, அவருக்கும் அவருடைய பையனுக்கும் உள்ள நடுவில் எவ்வளோ அழகான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். ஜெயம் ரவி அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய மகன் மேலே பாசம் வச்சுருந்தா, அந்த பேட்டியில் கூட அவருடைய மனைவி மேலே அவ்வளவு கோபம் இருந்தாலும் தனக்கு பிளாக் மேஜிக் பண்ணி ரத்த வாந்தி எடுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் மகன் மேலே எவ்வளவு பாசம் இருந்தால், டிக்டாக்குங்கிற படத்தில் நான் நடித்தது மட்டும்தான், என் பையனோட சேர்ந்து நடித்தது மட்டும்தான் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இதிலிருந்து அவர் எவ்வளோ பாசம் வச்சுருப்பாருன்னு நமக்கு தெரிய வருது. அப்படிப்பட்ட அந்த மகனை இன்றைக்கி பார்க்கவே கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அவர் எந்த அளவுக்கு வழியில் இருப்பார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, அவரும் அவருடைய மகனும் பேசின ஒரு குறிப்பிட்ட ஆடியோ வெளியாகி இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் ஃபோன் அட்டன் பண்ணோடனே அவருடைய பையன் அப்பா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. ஜெயம் ரவி அவர்கள் முதல்லையே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. டே, எப்படா இருக்கிற, என்னடா பண்ணுறாடி, பார்க்கணும்டாடி, சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் கலங்குறாரு. அந்த பையன் இருந்துக்கிட்டு அவனும் அழுகிறான். அப்போ நான் சாப்பிட்டுட்டேன்பா, எப்பப்பா பார்க்கலாம், உங்களை நான் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுகுறதும், அதன் பிறகு உடனடியாக ஜெயம் ரவி அவர்கள் சுதாரிச்சுக்கிட்டு தன்னுடைய அழுகை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்பவே தைரியமாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அப்படி இருந்தாலும் அவருடைய குரலில் அவர் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ரொம்பவே வெளிப்படையாக தெரியுது. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது. நேயர்களே, நீங்கள் இந்த ஒரு தகவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜெயம் ரவிக்கு நடந்தது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு நினைக்கிறீங்க? அதற்கும் மேலே அவருடைய மகன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தா இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே டிக்டாக் அப்படிங்கிற அந்த படத்தில் தன்னுடைய மகனோட நடித்தது தான் சந்தோஷமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே இருக்கிற கன்பஸை தெரிவிங்க. அவர் மனைவி மேலே பண்ண சரியா தப்பா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கன்பஸை தெரிவிங்க. நன்றி.